ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனியன் மீ சீரீஸான தட் டைம் காட் ரீஇன்கார்னேட்டட் அஸ் ஸ்லைம் சீசன் 3 எபிசோட் 20 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த எபிசோடில் ஷோனா அண்ட் ஷியான் வேறு லெவலில் சூப்பராக ஒன்று பண்ணுவாங்க. என்னால் முடிஞ்ச அளவுக்கு அதை உங்களுக்கு பெஸ்ட்டாக காமிக்க ட்ரை பண்ணுறேன். சரி வாங்க நம்ம வளவலன்னு பேசாமல் இன்னைக்குள்ள கதைக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது தட் டைம் காட் ரீஇன்கார்னேட்டட் அஸ் ஸ்லைம் சீசன் 3 எபிசோட் 20. டீச்சர் ரீபரோ, நீங்க தான் இந்த கண்ட்ரியோட கிங்னு சொல்லல, எங்க டீச்சர் டெஸ்ட் மயங்கி விழுந்துட்டாங்கன்னு சொல்ல என்னடா அங்க வந்து நிக்கிறா, உங்களை சுத்தி பார்க்க இவா கூட்டிட்டு போவா நம்ம ஹீரோ சொன்னா. யார் இந்த ஓல்டு லேடியா நம்ம சொல்ல வரவோ, டக்குனவா கத்திய வைக்கவோ, இல்ல இந்த அழகான லேடியான்னு சொல்ல வந்த நம்ம சமாளிக்கிறான். அவளுமே ஒரு ஷீசுவோட ஸ்டூடெண்ட் தான் நம்ம ஹீரோ சொல்லவோ. அப்ப இவங்க ஹோலி நைட் கேப்டன் ஹீனட்டா சாக்க குச்சியா இதை முன்னாடியே சொல்லல அப்படின்னு அந்த பையன் பாக்குறான். சரி இந்த பசங்களை நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு ஹீனட்டா சொல்றான். நான் வர ரெடி தான் எல்லா பசங்களும் சொல்றாங்க. உங்களை பார்க்கும்போது டீச்சர் ஷீசு ஞாபகம் வராங்க அப்படின்னு அந்த குட்டி பொண்ணு சொல்ற. யாக்கி சோபா கான்லாம் வாங்கி தரேன் அப்படின்னு அந்த பசங்க கூட்டிட்டு போகும்போது இந்த பசங்களை பாக்குற கஷ்டமான வழியை நான் பாக்குறதுனால லேடி லூமினஸ நீ பாத்துக்கோன்னு ஹீனட்டா சொல்லிட்டு போறேன். கிட்ட மெய்ட் அவுட்ஃபிட்லாம் போட்டு வந்திருக்காங்கன்னு சொல்லவும் லூமினஸை பாத்துக்கிறதா கஷ்டமான வேலை நம்ம ஹீரோ யோசிக்கிறான். இப்போ எல்லா நோபல்ஸும் ஆப்ரா தியேட்டர்ல இருக்கிறாங்க. கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்ல வேலை பார்க்க முடியாத டாக்ட் அப்படிங்கிற ஒரு பையன் அவன் இப்போ இந்த இடத்துல மியூசிக் பெர்ஃபார்மன்ஸ் பண்ண வந்திருக்கானா அப்படின்னு நம்ம ஹீரோ பாக்குறான். மான்ஸ்டர்ஸ் அண்ட் ஹியூமன்ஸ் சேர்ந்து பண்ண இந்த பர்ஃபார்மன்ஸ் வேற லெவலில் நம்ம ஹீரோ கை தட்டலாம் அப்படின்னு போனோம். ஷியானோ ஷோனாவும் ஸ்டேஜில் வந்து நிற்கிறாங்க. எனக்கு தெரியாமல் இவங்க அப்பப்போ வெளியே போயிட்டு வந்தது இதுக்கு தானே நம்ம ஹீரோ பார்க்குறான். நம்ம ஹீரோ ரியமரோ மனசை கவர் பண்றதுக்காகவே அவங்க ரெண்டு பேரும் வாசிக்கிறாங்க. அப்படியே மெய் மறந்து பார்த்துட்டு இருக்கான். இப்போ லூமினஸ் கை தட்ட ஆரம்பிச்சாங்க. எல்லாரும் சேர்ந்து கை தட்டுறாங்க. இந்த பெர்ஃபார்மன்ஸ் உண்மையிலேயே வேற லெவல் அப்படின்னு சொல்லி எல்லாரும் சொல்றாங்க. ஹீரோ ரொம்ப ஹாப்பியா இருக்கான் அப்படிங்கறத ஷோனாவோ ஷியானோ பாக்குறாங்க. மியூசிக் தான் மான்ஸ்டர் ஹியூமன்ஸ்னு யாரும் பார்க்காம எல்லாத்தையும் ஒன்னு சேர்க்குதுல நம்ம ஹீரோ பாக்குறான். பாடுதான் ஹியூமன்ஸ் அண்ட் மான்ஸ்டர்ஸ் ஒன்னு சேர்க்குது அப்படின்னு ஹீனட்டா இங்க சொல்றா. இப்போ அடுத்ததா டெக்னாலஜி பிரசன்டேஷன் நடக்குது. ஹீலிங் போஷனை ஹிப்பக்யூட் ஹெர்ப்ல இருந்து மேக் பண்ணிருக்கோம். இது ஒரு ஃபுல் போஷன் அப்படின்னு காமிக்கிறான். எல்லாரும் போரிங்கா இருந்துட்டு இருக்காங்க. சரி உங்க எல்லாருக்கும் இன்ட்ரெஸ்ட் வர மாதிரி இப்போ ஒரு டாபிக் மாத்தோமா அப்படின்னு சொல்லி உடஞ்ச ஒரு ஸ்வாட வெஸ்டா கொண்டு வர. ஹீலிங் போஷன் ஊத்துனா இந்த ஸ்வாட் ரிப்பேர் ஆகுமா அப்படின்னு சொல்லி காபிரோ கேக்குறான். அது எப்படி ரிப்பேர் ஆகும், லிவிங் திங்ஸ் மேல மட்டும் தானே ஹீலிங் போஷன் ஒர்க் ஆகும்னு சொல்லவும் ஸ்வாடுக்கும் சோல் உண்டுன்னு ஹாக்கரோ சொல்லியிருக்காரு அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். சோல் இருக்கிற எல்லாமே ஹீலிங் ஆகும் அப்படின்னு சொல்லி ரஃபைலோ நம்ம ஹீரோட்ட சொல்லுது. புது விஷயங்களுக்கு நமக்கு தெரியாதப்போ அதை பத்தி நம்ம கியூரியாசிட்டி இருக்கும்போது தான் தெரிஞ்சுக்கிடுவோம். காபிரோ என்கிட்ட வந்து இந்த ஸ்வாட ஒட்ட வச்சு பார்க்கலான்னு என்கிட்ட சொன்னான். அவன் முட்டாள்தனமா பேசுறான்னு நான் ஃபர்ஸ்ட் நினைச்சேன். பட் கடைசியில நான் தான் முட்டாளா இருக்கேன் அப்படின்னு வெஸ்டா ஸ்வாட் மேல ஹீலிங் போஷன் ஊத்துனா ஸ்வாட் மொத்தமா ஒட்டி. இது எல்லா ஸ்வாடுக்கும்லாம் நடக்கிறது இல்ல. எந்த ஒரு ஸ்வாட வந்து அதோட ஓனர் டேக் கேர் பண்ணிக்கிறாங்களோ குறிப்பிட்ட சில ஸ்வாட்ல தான் இது நடக்குதுன்னு சொல்லவும் சரி இப்போ இதுல இருந்து என்ன சொல்ல வரீங்க அப்படின்னு சொல்லி கிங் காசல் வந்து கேக்குறாரு. ஈவன் சாதாரண கிராஸ் அண்ட் ட்ரீஸுமே வந்துட்டு ஹீலிங் போஷனை யூஸ் பண்ண அது ஹீலிங் ஆகுது. ஹை லெவல் ட்ரீஸ் ஆன ட்ரையர்ஸ் உயிரோட வராங்க அப்படிங்கும்போது மேஜிக்கல்ஸ் இருக்கக்கூடிய எல்லா பொருளும் இவால்வ் ஆன ஒரு சோலை அதை பொசஸ் பண்ணுது. அப்ப மேஜிக்கல்ஸ்னா என்னது, ஹீலிங் போஷனை இந்த ஹெர்ப்ல இருந்தா கிரியேட் பண்ணியிருந்தோம். இந்த ஹெர்ப்ல இருந்து நாங்க மேஜிக்கல்ஸை ரிமூவ் பண்ணோம். அப்ப என்ன இருக்கும்னு நினைக்கிறீங்க, அதை ரிமூவ் பண்ணி பார்த்ததுல ஹிப்போகட்டே ஹெர்ப் அப்படிங்கிற ஒண்ணு இல்லாம போயிடுச்சு. சோ இந்த ஹெர்ப் எல்லாமே ஆல்ரெடியே எவால்வான ஒரு பிளான்ட் தான். அதனால தான் இது மூலமா ஹீலிங் போஷனையே கிரியேட் பண்றோம்னு சொல்லுவாங்க. எங்கப்பா அப்படின்னா இது ஒரு மிகப்பெரிய கண்டுபிடிப்பாச்சு. இவ்வளவு பெரிய கண்டுபிடிப்பு இந்த மாதிரி நார்மலான இடத்துல அசால்ட்டா சொல்றீங்களே அப்படின்னு சொல்லி நோபல் ரொம்பவே ஷாக் ஆகுறாரு. மேஜிக்கல்ஸ் அதிகமா இருந்ததுனால தான் அந்த ஹெர்போ மேஜிஸ்டிலும் அந்த இடத்துல இருந்தது போல நம்ம ஹீரோவை யோசிக்கிறோம். ஸோ மேஜிக்கல்ஸ் தான் எல்லாத்துக்கும் காரணம். அந்த மேஜிக்கல்ஸ்னா என்னங்கிற பதில தான் நாங்க தேடி போய்கிட்டு இருக்கோம் அப்படின்னு வெஸ்டா சொல்லவும் மிகப்பெரிய ஸ்காலர்ஸும் இனி டெம்பஸ்க்கு வந்து இந்த ரிசர்ச்ல கலந்துக்கிடணும் போலியேன்னு எல்லாரும் பேச ஆரம்பிக்கிறாங்க. ஈவினிங் ஆயிடுச்சு. பசங்க எல்லாம் ஜாலியா என்ஜாய் பண்ணி நாங்க இதை சாப்பிட்டோன்னு வந்து நம்ம ஹீரோட்ட வந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஏன்னா ஹீனட்டா நீயோ இவங்க கூட சேர்ந்து நல்லா என்ஜாய் பண்ண போலியே நம்ம ஹீரோ சொல்றான். அர்னாடோ மத்த நைட்ஸ் ஒன்னு பாக்குறதுக்காக காத்துட்டு இருக்காங்கன்னு ஹீனட்டா சொல்றா. நம்ம ஆல்ரெடி நான் அக்ரஷன் பேக்ட போட்டிருக்கோம். பட் அது பத்தாதுன்னு லோமினஸ் சொல்றா. வேற என்ன வேணும் நம்ம ஹீரோ கேட்டா நம்ம ரெண்டு சைடு உள்ள கல்ச்சர்ஸை நம்ம எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கணும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொன்னா. உங்க சைடு கல்ச்சர்லாம் நம்ம பெருசே நம்ம ஹீரோ சொல்றா. சரி நான் ஓப்பனா ஒத்துக்கிறேன், ஆளுங்களை நான் குறைச்சி எடை போட்டுட்டேன். முன்னாடி நடந்த அந்த பெர்ஃபார்மன்ஸ் அது உண்மையிலேயே வேற லெவல். வேம்பயர்ஸ்க்கு இந்த மாதிரி மியூசிக்லாம் ரொம்பவே பிடிக்கும் தெரியுமா. ஸோ அதனால தான் உன் கண்ட்ரி கூட கல்ச்சரல் எக்ஸ்சேஞ்ச் பண்ணலாம்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்ல. உங்க கண்ட்ரியோட டெக்னாலஜி பிரசன்டேஷன் அதுலயும் என் ஆளுங்களும் சேர்ந்து ரிசர்ச் பண்ணணும்னு ஆசைப்படுறேன். நான் ஒன்னும் இதை ஃப்ரீயா கேட்கல, பதிலுக்கு நான் உனக்கு ஒரு புது எபிலிட்டியை கற்றுக் கொடுக்குறேன். யூனிக் ஸ்கில்லான சீக்ரெட் ஃபைத் அண்ட் ஸ்கில் தான் அது. உன் மேல யாரெல்லாம் நம்பிக்கை வைக்காங்களோ அது மூலியமா உன்னால ஹோலி பவரை யூஸ் பண்ண முடியும்னு சொல்லவும் எங்க கண்ட்ரியோட ரிசர்ச்ல உன் ஆளுங்களையும் சேர்த்துக்கிடணும். பதிலுக்கு நீ ஒரு யூனிக் ஸ்கில்ல கத்து தரேன் இருக்க. சரி அப்படின்னு நம்ம ஹீரோவும் அதுக்கு ஒத்துக்கிறேன். சீக்ரெட் ஃபைட் அப்படிங்கிற யூனிக் ஸ்கில்ல கத்துக்கிட்டீங்க அப்படின்ற ஃபைலோ சொல்லுது. ஃபாலோவர்ஸ் இருக்கிறது மூலியமா இப்ப நம்ம ஹீரோவாலையும் ஹோலி மேஜிக்கை யூஸ் பண்ண முடியும். வந்திருக்கிறவங்கள சில பேர் உன்னை எதிர்க்கிற ஆளுங்க போல அப்படின்னு சொல்லி அவ கேட்கவும் ஆமா அந்த ரெண்டு பேர்
தானே நானும் நோட்டீஸ் பண்ண நம்ம ஹீரோ சொல்றான். நீ இப்போ ஒரு டீமன் லார்ட் ஆக்டோகிராம் பேரை கெடுத்துறாத கேர்ஃபுல்லாரு அப்படின்னு லூமினஸ் சொல்ற. சிடோனியம் அப்படின்னா ஹெல்லன் தானே அர்த்தம். அப்படி ஒரு ஸ்டால் இருந்துச்சேன்னு ஹீனட்டா கேட்கறா. ஆக்சுவலி அது பெல்டோராவோட கடை தான். அந்த மேஜிக்கல் ரிசர்ச் ஹீலிங் போஷனை பத்தி நானும் தெரிஞ்சுக்கிடணும். ஏன்னா ஹீலிங் போஷன் ஏன் மேல ஒர்க் ஆகாதில்ல அப்படின்னு ஹீனட்டா சொல்றா. யோக்கியும் ஹீனட்டாவும் இதை பத்தி பேசிட்டு இருக்காங்க. ரீமரோ உன்னோட இந்த ஐடியா உண்மையிலேயே வேற லெவல் பா அப்படின்னு யோகி சொன்னா. ஆக்சுவலி இது ஏன் ஐடியா இல்ல, ஸ்டான் காபிரோ ஓனா தான் அதை கண்டுபிடிச்சிருக்காங்க. இன்னைக்கு தான் அந்த ரிசர்ச்சை பத்தி எனக்கே தெரியும் நம்ம ஹீரோ சொன்னா. இவ்வளோ இம்பார்ட்டன்ட் டீட்டெயில மத்த கண்ட்ரி நேஷன் லீடர்ஸ் முன்னாடி பேசியிருக்கீங்களேன்னு கேட்டா நான் கொஞ்சம் பிஸியா இருந்தா அவங்க எதை பத்தி பேச போறாங்கன்னே கேட்கல நம்ம ஹீரோ சொல்றான். டே ஃபெஸ்டிவல் நல்லபடியா முடிஞ்சது. என்னது நம்ம கிட்ட காசலியா நம்ம ஹீரோ கேட்டா. புதுசா வந்த ஸ்மால் மெர்ச்சன்ட்ஸ் எல்லாரும் பேமெண்ட் உடனே கேட்கறாங்கன்னு சொல்லி உனக்கு தெரியாத சில மெர்ச்சன்ட்ஸும் வந்திருக்காங்கன்னு சொல்லி அவங்களா நம்ம ஹீரோ கேட்டு லேமன் கேசல்ல இருந்து நம்ம நிறைய எடுத்து வந்தோமே நம்ம ஹீரோ கேட்டா. லேமன் கேசல்ல இருந்து எடுத்து வந்ததெல்லாம் ஜுவல்ஸ் தான். வார்வன் கிங்டமோட கரன்சியா தான் வேணும்னு அவங்க கேட்கறாங்க. ஃபால்மியோத்துல இருந்து கொண்டு வந்த ஸ்டெல்லார் கோல்டு காயின்ஸும் ரொம்பவே அதிக வழங்குறதுனால சில்லற காசுக்கு அதை எக்ஸ்சேஞ்ச் பண்ண முடியாது. இதுல இருந்த டுவார்பன் காயின்ஸ் ஆல்ரெடி யூஸ் பண்ணியாச்சு. நம்மளோட கண்ட்ரி டயத்துக்கு பே பண்ண முடியலன்னா இது நம்ம ரெப்புடேஷனை பாதிக்கும். எனக்கு தெரிஞ்ச பெரிய ஆளுங்களை கூட சமாளிச்சிருவேன். சின்ன சின்ன ரீட்டைலர்ஸ் தான் இப்ப பிரச்சனைன்னு சொல்லவும் உனக்கு தெரியாத குட்டி குட்டி மெர்ச்சன்ட்ஸ் நேத்து மென்ஷன் பண்ணி அவங்களா நம்ம ஹீரோ கேட்கவும் ஆமான் மியோஸ்மைலோ சொல்றேன். அப்படின்னா வேணும்னே தான் யாரோ இந்த பிரச்சனையை கிரியேட் பண்ணிருக்காங்க அப்படின்னு டியாப்லோ யோசிக்கிறேன். கவுன்சிலோட ரூல்ஸ் படி டுவார்பன் கிங்டமோட காயின்ஸ் தான் எல்லா கண்ட்ரிலயும் செல்லும். சோ அதனால தான் அந்த சின்ன மெர்ச்சன்ட்ஸ் எல்லாரும் டுவார்பன் காயின்ல தான் வந்து பேமெண்ட் வேணும்னு கேட்கறாங்க. சில இருக்கிற யாரோ தான் இதுக்கு பின்னாடி இருப்பாங்கல்ல நம்ம ஹீரோ யோசிக்கிறான். நம்ம கண்ட்ரியோட பேரை கெடுக்கிறது தான் அவங்க கோலா இருக்கும்னு அவங்க இருக்கிறது நம்ம கண்ட்ரில நம்ம ரூல்ஸ் தானே ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு ஷியான் கேட்கறா. அவங்களுக்கு நம்ம ஃபோர்ஸ் பண்ணோம்னா வெஸ்டர்ன் ப்ராவின்சஸ் நம்மள தப்பா நினைப்பாங்க. ஹியூமன்ஸ் கூட ஃப்ரெண்டா இருக்கணும்னு ஆசைப்படுறோம். சோ ஃபைட் பண்ணக்கூடாது நம்ம ஹீரோ சொல்றான். முக்கியமான பெரிய பெரிய கண்ட்ரிக்கு நடுவுல தான் இப்ப நம்ம நேஷன் இருக்கு. ஃபியூச்சர்ல இதுதான் எக்கனாமிக் ஹப்பாவே மாறப்போகுது. நம்மள பகச்சுக்கிட்டாங்கன்னா லாஸ் அவங்களுக்கு தானு ஷியான் கேட்கறா. ரீமருக்கு ஏத்த செக்ரட்டரி நீதா ஷியான். நீ சொல்றதோ கரெக்ட் தான் அப்படின்னு டியாப்லோ சொல்றான். நம்மள பகச்சுக்கிட்டா லாஸ் எல்லாம் அவங்களுக்கு தான் அப்படின்னு ஷியான் சொல்லவும் இந்த ஹியூமன் கிரீச்சர்ஸ் உண்மையிலேயே வேற லெவலான அதுங்கெல்லாம் ஒத்துமையா இல்லைன்னா சர்வைவே ஆக முடியாது. அதுங்க டாப்ல இருக்கிற நம்மள எதிர்க்க ட்ரை பண்றாங்களா டியாப்லோ சொல்றான். அந்த கவுன்சில் இன்டைரக்டா நம்மள மிரட்ட ட்ரை பண்றாங்கன்னு சொல்லவோ அந்த மாதிரி ஃபோலிஷான ஆளுங்களா அதுவும் லார்ட் ரீமருவை எதிர்க்க ட்ரை பண்ற அவனுங்களை நான் சும்மாவே விட மாட்டேன். உங்க கதையை இப்பவே முடிச்சிடலாம். டியாப்லோவோ ஷியானு வில்லத்தனமா பிளான் போட்டா ரெண்டு பேரும் நிறுத்துங்க நம்ம ஹீரோ சொல்றான். பேமெண்ட் பண்ண இன்னும் எவ்வளவு டைம் இருக்கு நம்ம ஹீரோ கேட்டா. ஃபெஸ்டிவல் அவங்க என்ஜாய் பண்றாங்க. சோ ஃபெஸ்டிவல் முடிஞ்ச 2 நாள்ல பேமெண்ட் வேணும்னு கேட்டிருக்காங்கன்னு சொல்லலாம். லாஸ் வந்தாலும் பரவாயில்ல ஜுவல்ஸ் அண்ட் கோல்டாவோ கையில கொடுத்துடலாமே நம்ம ஹீரோ சொன்னா. ஒரு உண்மையான மெர்ச்சன்ட் லாஸுக்கு ஒத்துக்கிட மாட்டான். நான் உங்க ஐடியாவை அப்போஸ் பண்ற லார்ட் ரீமர். இப்ப மட்டும் நம்ம இப்படி பண்ணோம்னு வச்சுக்கோங்களேன். மெர்ச்சன்ட்ஸ் மத்தியில நம்ம ஒரு வீக்கான நேஷனா தெரியும். அன்ரீசனபிள் டிமாண்ட்ஸை ஈஸியா இவங்க ஏத்துக்கிடுவாங்கன்னு சொல்லவும் இது என்னோட கண்ட்ரி. சோ நம்ம ரூல்ஸ் படி அவங்கள ப்ளே பண்ண வைப்போம். சரிவா மியோஸ்மைல் போய் சாப்பிடலாம் என்ஜாய் பண்ணலாம் நம்ம ஹீரோ சொன்னா. நைட்டு சரக்கு அடிக்கிற பார்ட்டி இருக்குன்னு சொல்லவும் ஃபண்டெல்லாம் நான் கலெக்ட் பண்ணணும் அப்படின்னு மியோஸ்மைல் சொல்றேன். ஸ்ட்ரெஸ் ஆகியே செத்து போயிடாதப்பா கொஞ்சம் ஃப்ரீயா ரிலாக்ஸா என்ஜாய் பண்ண நம்ம ஹீரோ சொல்றான். சரி நானும் சரக்கு அடிக்க வரேன் அப்படின்னு மியோஸ்மைல் சொன்னா. எல்லாரும் லிமிட்டா என்ஜாய் பண்ணிட்டு வரணும். நாளைக்கு வர ஃபெஸ்டிவல் இருக்கு நான் சொல்லி அனுப்புறேன். இவளோட 2வது நாள் மார்ஷல் ஆர்ட்ஸ் டோர்னமெண்ட் ஆரம்பிக்குது. இந்த இடத்துலயும் அந்த மெர்ச்சன்ட் யூனியன்ல இருக்கிற ஆளுங்க வந்துட்டு ஃபைட் பண்ணி நம்ம ஹீரோ கூட மோத முடியாது. ஸோ இந்த மாதிரி எக்கனாமிக்கல் வார்ஃபேர்ல நம்ம ஹீரோ கண்ட்ரியை கடன் போட வச்சு இவங்க கிட்ட காசு இல்லை பேமெண்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவோட கண்ட்ரி பேரை கெடுக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க பிளானை போட்டிருக்காங்க. என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத நெக்ஸ்ட் எபிசோட் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை கைஸ். நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.